ஹாய் காய்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற அன்பாக்சிங் எதோடன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மௌனோலேருந்து AUPM 422 என்ற கண்டென்சர் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங்கை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நாள் ஆசை அப்படி இப்படின்னு வாங்கியாச்சு. இதுக்குள்ளே திறந்து கேட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் லேயர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். நல்ல பீச் கண்ட்ரோல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல், அதோட 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஆக்சுவலி இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டாக தான் வரும் இந்த கண்டென்ட்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து வைப்ரண்ட் டிடெக்ஷனோட ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோனோட மவுண்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதோட கிளாம்ப் இருக்குது. ஆக்சுவலி கிளாம்ப் நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்ல கிளாம்ப் தான். என்ன கீழே ஒரு ரப்பர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைப் யூஎஸ்பிக்கும் USB-B டைப்பில் உள்ள ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு இதோட ஆர்ம், இந்த ஆர்ம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பேசிக்கான ஒரு ஆர்ம் தான். பட் ஆனால் ஸ்டில் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது. இன் ஃபியூச்சர் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த பாக்ஸ்குள்ளே எந்த கண்டென்ட்டும் இல்லை. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மைக்ரோஃபோன் தான், கண்டென்சர் மைக்ரோஃபோன். இதை கையில் எடுக்கும்போது ஆக்சுவலி சரியான வெயிட்டு. இதில் 3 நாப் கொடுத்துருக்காங்க. ஒன்று மியூட் பட்டன், அது டச் சென்சிட்டிவிட்டி. அதுக்கு பிறகு கெயின் நோபு, அதோட வந்து நம்ம ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஜாக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டைப் பி கனெக்ஷன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த வைப்ரேஷன் டிடெக்ஷன் மவுண்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் கீழே வந்து லாக் பண்ணி ஒரு த்ரெட் இருக்கும், ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா டைட்டாக வந்து இது பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்ம கீழே இருக்கிற நார்மலான அந்த த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட நாய்ஸ் கேன்சலிங் ஸ்பாஞ்சை வந்து இப்போ நம்ம போட்டுருவோம். அதுக்கு பிறகு இது போட்டுட்ட கையோட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாம்பை போட வேண்டியதான். இந்த கிளாம்ப் கீழே வந்து ஒரு மெட்டல் இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழே ஒரு ரப்பர் பேடை வச்சு அதை வந்து மவுண்ட் பண்ணிட்டேன் என்னோட டேபிளில். பிகாஸ் ஏன்னா நமக்கு எந்த வைப்ரேஷனும் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. வைப்ரேஷன் இல்லைன்னா தான் நமக்கு வாய்ஸ் நல்லா ரெக்கார்ட் ஆகும். அதோட நம்மள இதோட ஆர்மை தூக்கி அதில் போட்டு டைட் பண்ணி வச்சு, பட் ஆனால் ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைக்ரோஃபோனை வந்து நம்ம அதில் போட்டு டைட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் மைக்ரோஃபோன் போட்டு டைட் பண்ண கையோட எனக்கு வந்து அது கீழே பார்க்குற டைரெக்ஷனில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இதில் USB-B வந்து நம்ம கனெக்ட் பண்ண பிறகு நம்ம அவங்களுக்கு கொடுத்த அந்த கேபிள் மேனேஜ்மெண்டோட டேப் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா கேபிளையும் வந்து மேக்ஸிமம் நல்லா டைட் பண்ணிடணும். எந்த கேபிளும் அசையக்கூடாது. கேபிள் அசைஞ்சிச்சுன்னா அவரோட வாய்ஸும் கண்டிப்பாக உங்கள் மைக்ரோஃபோனில் கேட்க போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேபிளையும் வந்து நல்லா ஹோல்ட் அண்ட் டைட்டாக வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு நான் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஸோ பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த டபுள் லேயர் ஃபில்டரை வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இன்செர்ட் பண்ணோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.